Hello friends, welcome to bellmathedu education YouTube channel. இன்னைக்கு நாம TNPSC combined stat exam காக mathsல statics பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸா 3 வீடியோஸ் போட்டுருக்கேன். இப்போ அதோட கண்டினியூஷன் வந்து நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம friction ரிலேட்டடா என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கறத நாம பார்க்கலாம். friction ரிலேட்டடா கண்டிப்பா உங்களுக்கு 2 क्वेश्चंस வந்து மினிமம் கேக்குறாங்க. சோ இது வந்து ஒமிட் பண்ணாம பாருங்க. அதுவும் சிம்பிள் क्वेश्चंस தான் கேக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓரலாக உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னா என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா தமிழில் உராய்வுங்கிறத வந்து நம்ம இப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் பாடி, ஒரு வெயிட் அதிகமாக இருக்க ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறோன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த ஏபிங்கிறது தான் ஒரு டேபிள். இப்போ இது மேலே வந்து ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பொருள் வந்து இந்த டேபிள் மேலே மூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா, இது ரெண்டும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது இந்த டச் ஆகிருக்க இடத்துல இதுக்கும் இந்த டேபிளுக்கும் இந்த பொருளுக்கும் இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் வந்து இது ரெண்டும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. அதனால தான் இது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே தடுத்து வச்சுருக்கு. அந்த விசை, அந்த ஃபோர்ஸு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதான்? ஸோ ஒரு பாடி வைக்கும்போது அதோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம வந்து இந்த பாடி வந்து மூவ் பண்ணணும்னா, இந்த வெயிட்டாக இருக்க அந்த பொருளை வந்து நம்ம மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே பிங்கிற ஃபோர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் நான் கொடுக்கும்போது அப்படியே இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும்னா அந்த பாடியோட வெயிட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ பாடி வெயிட் அதிகமாக இருக்கும்போது நான் லைட்டாக தான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா இதுக்கு இடையில இருக்க ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, அதாவது ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இடையில இருக்க அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த பாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஃபோர்ஸ் கொடுக்க ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது ஈக்குலிபிரியம் மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ஈக்குலிபிரியம்னா என்னென்னா அது வந்து அப்படியே ஸ்டாட்டிக் பொசிஷன், மூவ் ஆகாமல் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். எப்போ அந்த ஃப்ரிக்ஷனோட நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அந்த பாடியே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம டைப்ஸு, அதோட பேசிக் லாஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ டெஃபினிஷனை பார்க்கலாம். 2 bodies are in contact with one another. ஸோ இதுதான் 2 பாடி, ஒரு வெயிட்டான பொருள், ஒரு டேபிள். ஸோ இந்த இடத்துல நான் டச் ஆகிருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான். The property of the 2 bodies by means of which force is exerted between them at their point of contact to prevent one body from sliding on the other. ஸோ ஒரு பாடி இன்னொரு பாடியிலேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ரெண்டு டச் ஆகிருக்க இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதோட நேம் தான் வந்து என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இப்போ இதில் வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்னா என்னென்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கிறது. இப்போ நம்ம சொன்னால அதே எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பாடி ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நாம் இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அது எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் அளவு தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வைங்க. இந்த ஃப்ரிக்ஷனோட நான் கம்மியாக தான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த பாடி வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். அதாவது நான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் பாடி வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் ஈக்குலிபிரியமாகவே மெயின்டைன் ஆச்சுன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜ் நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் போது இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதுக்கு மேலே எக்ஸிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பாடி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மூவிங்காக இருக்கும்போது இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது மூவ் ஆகாமல் ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேயே இருக்கும்போது இருக்க ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸோ அது மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆகும்போது இருக்கிறது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அது மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் இதுலேருந்து வர தியரி எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம் ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன்ங்கிறது. when one body in contact with another is in equilibrium, the friction exerted is just sufficient to maintain the equilibrium and it is called the statical friction.
ஸோ நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் த ஈக்லிபிரியம். அதாவது ஈக்லிபிரியத்திலேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். when one body is just on the point of sliding on the other, the friction exerted attain its maximum value and it's called the limiting friction. So the maximum value attain ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்க ஈக்லிபிரியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து மூவ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேலே ஒரு 0.001% நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா மூவ் ஆயிரும். அதாவது பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங். ஸோ பாயிண்ட் ஆஃப் ஸ்லைடிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அந்த ஸ்டேஜில் இருக்க ஈக்லிபிரியத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ வென் மோஷன் ensues by one body sliding over the other. sliding over the otherனா மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஃபீல் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னென்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். அந்த ஃபோர்ஸோட நேம் வந்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ இதுதான் 3 டைப்ஸு. இந்த 3 டைப்ஸுக்கும் பேஸ் பண்ணி 5 லாஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் லா வந்து என்னங்கிறது பார்க்கலாம். when two bodies are in contact, the direction of friction on one of them at the point of contact is opposite to the direction in which the point of contact would commence to move. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனும் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்னு சொன்னல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. ஸோ இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட்டுங்கிறதுக்கு வந்து டேஷ் வச்சு கேட்கலாம். செகண்ட் லா வந்து என்னென்னா when there is equilibrium, the magnitude of friction is just sufficient to prevent the body from moving. இதுக்கு வந்து டேஷ் வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the magnitude of the limiting friction. ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக வருது. இப்போ அந்த தேர்டும் ஃபோர்த்து வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு வருது. ஃபிஃப்த் லா வந்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷனுக்கு வர லா. ஸோ இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் தான் இருக்கும். எதுக்கு இடையிலனா அந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கு இடையில எப்போதுமே ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான் இருக்கும். இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து அந்த சப்ஸ்டன்ஸோட பாடியோட சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதான் வந்து தேர்ட் லா. ஃபோர்த் லா வந்து the limiting friction வந்து independent of the shape of the surface in contact. சர்ஃபேஸோட ஷேப்புக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதான் வந்து ஃபோர்த் லா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லா வந்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். டைனமிக்கல் ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ வென் மோஷன், அதாவது மூமெண்ட் வந்தாலே என்னென்னா டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன். வென் மோஷன் ensues by one body sliding over the other, the direction of the friction is opposite to that of the motion. The magnitude of the friction is independent of the velocity of that point of contact, but the ratio of the friction to the normal reaction is slightly less when the body moves then when it is in equilibrium when it is in equilibrium. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 லாவையும் சேர்த்து மூமெண்ட்டில் இருக்கிறத வந்து கம்பைண்டாக கொடுக்கறதா வந்து ஃபிஃப்த் லா. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த இதுக்கு வரலாம், ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த மாதிரி நிறைய இதுக்கு ஆப்ஷன் வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்துடலாம். ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு பேசிவ் ஃபோர்ஸ். இது வந்து ஏன் பேசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா கீழே இருக்க இந்த ரீசன்ஸ்னால. ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், ஒரு தடைகுதிக்கு ஒரு உராய்வுங்கனால அது வந்து அப்படியே மூமெண்ட்டை அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். இட் அப்பியர்ஸ் ஒன்லி வென் நெசசரி டு ப்ரிவெண்ட் ஆர் அப்போஸ் த மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மூமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து வரும். ஸோ ப்ரிவெண்ட் ஆர் அப்போஸ் த மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அடுத்தது இட் cannot be itself produce motion. இது அதுக்குள்ளேயே வந்து மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் இட் மெயின்டைன்ஸ் த ரிலேட்டிவ் ஈக்லிபிரியம். ரிலேட்டிவ் ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், அது தனக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸு.
அடுத்தது இட் அசியூம்ஸ் மேக்னிடியூட் டைரக்ஷன் டு பேலன்ஸ் அதர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதோட மேக்னிடியூட்டையும் டைரக்ஷனையும் ஃப்ரிக்ஷன் இட் செல்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா பாசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ரிலேஷன் கேட்காம எந்த கொஸ்டின் பேப்பரும் வந்ததே இல்லை. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த தேர்ட் லா நம்ம பார்த்தோம்ல அதுலேருந்து தான் கொண்டு வராங்க. த ரேஷியோ ஆஃப் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு த நார்மல் ரியாக்ஷன் இஸ் கால்டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்குள்ள ரேஷியோ தான் வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இதோட நொட்டேஷன் வந்து நம்ம மியூன்னு போடுவோம். ஸோ மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆர். எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன், ஆருங்கிறது வந்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்துடலாம்னா எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர். ஸோ இதான் வந்து டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் டைரெக்டாக கேட்கலாம். இல்லைனா இந்த 3 பேராமீட்டர் இருக்குல்ல எஃப் மியூ ஆர், இதில் ஏதாவது 2 கொடுத்து 3வது வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து டைரக்ட் ப்ராப்ளம் தான். எஃப்பும் ஆரும் கொடுத்து ஃபைண்ட் மியூனா ஜஸ்ட் நம்ம அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். இல்லைனா சில சமயம் மியூவும் ஆரும் கொடுத்து எஃப் கேட்பாங்க. இல்லைனா வந்து மியூவும் எஃப்பும் கொடுத்து ஆர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர், இல்லைனா மியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். மியூங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறம் மியூ வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் இன் கான்டாக்ட். 2 பாடி வந்து டச் ஆகிருக்குன்னு சொன்னால அந்த பாடியோட மெட்டீரியல் எதை பொறுத்து தான் வந்து மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாறும். எப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கும்போது. ஸோ மியூ ஆர் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு முன்னாடி பார்த்தோம்ல, இதான் வந்து இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மியூ ஆருங்கிறதான் இந்த ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ. எல்லா டைமுமே இது வந்து மியூ ஆரில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து மியூ ஆர். மற்ற டைமில் வந்து இதோட லெஸ் தென்னாகவும் இருக்கலாம். லிமிட்டிங் ஈக்விலிபிரியம்னு கொடுத்தாங்கன்னா மியூ ஆர் போடணும், மற்ற டைம்லலாம் லெஸ் தென் மியூ ஆர். வென் இட் இஸ் நான் லிமிட்டிங்காக இருந்ததுன்னா எஃப் இஸ் லெஸ் தென் மியூ ஆர். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். லிமிட்டிங் ஈக்விலிபிரியம் கொடுத்தா மட்டும்தான் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர், அதர்வைஸ் எஃப் பை மியூ ஆர் இஸ் லெஸ் தென் மியூன்னு வரும். இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் இங்கே முன்னாடி சொன்னது தான். எப்போதுமே வந்து ஈக்குவல் டு மியூ ஆராக இருக்காது. இது வந்து ஜீரோவாக கூட இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ மியூ ஆர் லெஸ் தென் மியூ ஆர்னு சொன்னல. ஸோ இந்த டைமில் வந்து அது ஜீரோ வேல்யூ கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம மியூன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃப்ரிக்ஷன் இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. இதோட நார்மல் ரியாக்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கும். இது வந்து ரிசல்டன்ட்டோட டைரக்ஷன். இந்த ரிசல்டன்ட்டோட டைரக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கு இருக்க ஆங்கிள் தான் வந்து என்னென்னா டீட்டா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டீட்டா வச்சு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இந்த டீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னென்னா லாம்டா. இந்த டீட்டா வந்து மேக்ஸிமம் வேல்யூ லாம்டாவாக இருக்கும். இதோட இன் டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ டைரெக்டாக நான் வந்து டெரிவேஷனுக்கு போயிடுறேன், ரிசல்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ நம்ம அந்த ஆங்கிள் சொன்னோம்ல tan தீட்டா வந்து எஃப் பை ஆராக இருக்கும். இப்போ எஃப் இன்க்ரீஸ் ஆக தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா இது வந்து லிமிட்டிங் ஈக்குலிபிரியத்தை ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ எஃப் வந்து மியூ ஆர் ரீச் ஆக வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர் போட்டிங்க, ஆர் கேன்சலாக என்ன ஆயிரும், நம்மளுக்கு மியூன்னு வந்துடும். இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு மியூ. ஸோ இந்த ரிலேஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் ரிலேட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். The first, the angle made by the resultant reaction with the normal. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லும் போது இது வந்து ரிசல்டன்ட், இது வந்து நார்மல். இந்த இன்பிட்வீன் இருக்க இந்த டீட்டா, இந்த ஆங்கிள் தான் வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். அது வந்து என்னதுன்னா லாம்டா. இந்த லாம்டாவோட கிரேட்டஸ்ட் வேல்யூ, டீட்டாவோட கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் வந்து என்னென்னா லாம்டா. இப்போ இது வந்து லிமிட்டிங் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மியூ ஈக்குவல் டு tan லாம்டான்னு கிடச்சிரும்.
இந்த ரிலேஷனும் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் ரிலேட் பண்ணுறது. ஸோ இன் வேர்ட்ஸில் சொல்கிறதா இருந்தால் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி tangent ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதாவது tan lambda. ஸோ இது பேஸ் பண்ணியும் ப்ராப்ளம் வந்து வரலாம். நெக்ஸ்ட்டு கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து சிலபஸில் மென்ஷன் பண்ணாதனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் சில மெட்டீரியலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வுட் ஆன் வுட். ஸோ வுட்டு மேலே வுட்டே வச்சுருக்கோம். ட்ரை ஸ்டேட்டில் இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் என்ன, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் எந்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதுவே வந்து சோப்டு சர்ஃபேஸ்னா ஈஸியாக மூவ் ஆகும், வலிக்கிட்டு போகும். அதனால் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஆன் மெட்டல் ட்ரையாக இருக்கும்போது, வெட்டாக இருக்கும்போது. லெதர் ஆன் மெட்டல் ட்ரை, வெட், ஆயிலி. ஜஸ்ட் இதை கோத்ரூ பண்ணிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து இம்பார்ட்டனாக என்ன சொல்லலாம்னா எர்த் ஆன் எர்த்து இதுதான் வந்து 1. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். கிரேட்டர் தென் 1 வரது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான். இந்த எர்த் ஆன் எர்த் வந்து 1. அதுமே வந்து எர்த் ஆன் எர்த்தான கிராவல் வந்து 0.81 to 1.11. இதுதான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்க வரைக்கும் இருக்கிறது. மோஸ்ட்லி எல்லா வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். மியூ கிரேட்டர் தென் 1 வந்து எர்த் ஆன் எர்த்துக்கும் சிங்கிள் ஆன் கிராவல் இதுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதை மட்டுமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆன் த ரஃப் இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இப்போ இதுதான் வந்து ரஃப் பிளேன். இது வந்து டீட்டாங்கிற ஆங்கிளில் நம்மளுக்கு இங்கே இன்க்ளைன் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்ட்டிக்கல், இங்கே இருக்க ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது. நம்ம ஈக்குலிபிரியம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு டெரிவேஷன் தேவையில்லை. ஸோ நம்ம இது போட்டோன்னா பார்த்தீங்கன்னா tan theta is less than tan lambdaன்னு கிடைக்கும். இதுலேருந்து theta is less than lambdaன்னு வரும் ஒரு ஸ்டேஜில். ஸோ இப்போ theta equal to lambda எடுக்கும் போது தான் நம்மளுக்கு tan lambda equal to muன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ரிசல்ட் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த ரிசல்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இஃப் a body be placed on the rough inclined plane and be on the point of sliding down the plane under the action of its weight and the reaction of the place, only the angle of inclination of plane to the horizon is equal to the angle of friction. So angle inclination of this is equal to the angle of friction. அதாவது என்னன்னா tan lambda equal to mu. ஸோ இந்த பார்ட்டிக்கிள் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்னா tan lambda equal to mu. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த ஸ்டேஜ், இந்த இன்க்ளினேஷன் இருக்கும்போது தான் வந்து அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். முன்னாடி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா tan lambda equal to mu இல்லை lambda equal to tan inverse of muன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிளாக இருக்கும்போது பொருள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த ஆங்கிள் வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு முன்னாடி பார்க்கும்போது ஒரே ஒரு நார்மல் ரியாக்ஷன் மட்டும்தான் எக்ஸாக்ட் ஆகிற மாதிரி பார்த்துருந்தோம், ஒரே ஃபோர்ஸு. இங்கே வந்து பேரலல் ஃபோர்ஸாக இருக்கும்போது என்னென்ன வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ பேரலல் ஃபோர்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லையும் கொடுக்கலாம், டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் கொடுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்து வரும். ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து W இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் லேம்டா பை காஸ் லேம்டா. இன்னொன்று வந்து நம்மளுக்கு W இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா பை காஸ் லேம்டா. ஸோ இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ பேரலல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸோட ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ இந்த ரேஞ்ச் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் வேணாலும் ஆக்ட் ஆகும்போது என்ன இருக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபோர்ஸ், அடுத்தது பேரலல் ஃபோர்ஸஸுங்கும் போது அந்த ரேஞ்ச் படிச்சுக்கணும். இங்கே வந்து செவரல் ஃபோர்ஸஸாக இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். acted by the several force, the limits between which the force must be lie, also to find the magnitude and direction of the least force required to drag. ஸோ இந்த 2 தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது எந்த லிமிட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதோட மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, டைரெக்டாக ரிசல்ட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். இந்த P1 P2 இதான் வந்து ரேஞ்ச். அதாவது W சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா பை காஸ் தீட்டா மைனஸ் லேம்டாவும் P1 வேல்யூ
W into sin of alpha minus lambda by cos of theta plus lambda. இதுதான் வந்து range. ஸோ அந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈக்குலிபிரியமாக இருக்கிற ரேஞ்சு, அதே மாதிரி அதோட மேக்னிடியூட் லீஸ்ட் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ the least force required to drag the body up the inclined plane. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அந்த லீஸ்ட் ஃபோர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். லீஸ்ட் ஃபோர்ஸ் வந்து P equal to W into sin of alpha plus lambda. P வந்து எப்போ லீஸ்ட்டாக இருக்குன்னா cos of theta minus lambda வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்போது. ஸோ இந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு P equal to W into sin of alpha plus lambdaங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் இதையும் படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. The best angle of traction of a rough inclined plane is the angle of friction. இது ஒரு டேஷ் வச்சு கேட்கலாம். அடுத்தது இந்த லீஸ்ட் ஃபோர்ஸ்லேருந்து இந்த ரெடியூஸ் எழுதியிருக்காங்களே இந்த ரிசல்ட்டும் படிக்கணும். The force required to move the body up the plane will be least when it is applied in the direction making with the inclined plane an angle equal to the angle of friction. எப்போ வந்து அப் டைரக்ஷனில் போனால் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது தீட்டா ஈக்குவல் டு லாம்டா இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ வந்து கிடைக்கும். லீஸ்ட் வேல்யூ வந்து P equal to W into sin of alpha plus lambda. அதே மாதிரி பெஸ்ட் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு தெரியணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு. இதை பேஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கறதில்ல. வெறும் அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வச்சு தான் சம்ஸ் வரும். ஸோ இந்த கான்செப்ட்டும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் போதும், நீங்கள் ஈஸியாக ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடான எல்லா கொஸ்டினுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக எதுவுமே ஒமிட் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் கேட்னரி ஈக்குவேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கே வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.